சுத்த வேஸ்ட் இவரை டீமை விட்டு அனுப்பி விட்டுருங்க, மறுபடியும் ரெய்னாவை கூப்பிடுங்க. கொந்தளித்த சிஎஸ்கே ரசிகர்கள். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள அஜிங்கியா ரஹானே ஐபிஎல் தொடரில் படுமோசமாக ஆடி வருகிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 12 பந்துகளில் வெறும் 9 ரன்கள் எடுத்து சொதப்பினார். அதன்பின் டேரில் மிச்சல் 52, ருதுராஜ் கெக்வாட் 98, சிவம் துபே 39 ரன்கள் குவித்து 20 ஓவர்களில் 212 ரன்கள் சேர்த்தனர். எனினும் சிஎஸ்கே அணி 230 ரன்களெடுக்க வேண்டிய இடத்தில் 212 ரன்கள் மட்டுமே எடுத்ததாக ரசிகர்கள் விமர்சனம் செய்தனர். ரஹானே துவக்க வீரராக இறங்கி 12 பந்துகளை வீணடித்ததே காரணம் என கூறி வருகின்றனர். 2024 ஐபிஎல் தொடரில் அஜிங்கியா ரஹானே இதுவரை 9 போட்டிகளில் 170 ரன்கள் மட்டுமே குவித்துள்ளார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 123 உள்ளது. பேட்டின் வரிசையில் முதல் 3 இடங்களில் மட்டுமே பேட்டின் செய்து வரும் அஜிங்கியா ரஹானே இத்தனை குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் இருப்பது ஐபிஎல் போட்டிகளில் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இதை அடுத்து பலரும் அஜிங்கியா ரஹானேவை சிஎஸ்கே அணியில் இருந்து நீக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். பலரும் சுரேஷ் ரெய்னாவை சுட்டிக்காட்டி வருகின்றனர். ரெய்னா தற்போது ஓய்வு பெற்றுவிட்டபோதும் அவருக்கு இன்னும் ஓய்வு பெறும் வயது வரவில்லை என பலரும் கூறி வரும் நிலையில் ரஹானேவை நீக்கிவிட்டு ரெய்னாவை சிஎஸ்கே அணியில் சேர்த்தால் கூட அதனால் அதிக ரன் கிடைக்கும் என தீவிர சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கூறியுள்ளனர். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 212 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 134 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வி அடைந்தது. ரஹானேவின் மோசமான பேட்டின் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எனினும் அடுத்த போட்டியில் ரஹானேவை நீக்கிவிட்டு ரச்சின் ரவீந்திரா அல்லது இளம் வீரர் ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என சென்னை ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இதற்கு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.